3500 பணம் கட்ட சொல்கிறாங்க. பணம் கட்டினதுக்கப்புறம் பாத்திரம்னு சொல்லி காப்பர் பாத்திரம்னு சொல்லிவிட்டு வெறும் சில்வர் பாத்திரம் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மதிப்பே ஒரு 500 600 தான் இருக்கும். அது இல்லாமல் தனியாக பணம் 1 லட்ச ரூபா போடு, 1 லட்ச ரூபா போட்டால் 2 லட்ச ரூபா, 10,000 போட்டால் 20,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாத்திரம் நாங்கள் எங்கள் அண்ணன் கேட்க போனதுக்கு எங்கள் அண்ணனை வந்து வாடா படம்னு சொன்னனால நானும் கேட்டனால என்னையும் வாடி போடின்னு சொல்லி இதாக பேசுகிறாங்க. கமிஷனுங்க சார், கமிஷன் சரி இங்கே நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் போட்டது இல்லாமல் இன்னும் 10 நாள் அவங்க காலி பண்ணிட்டு போகிறாங்களாம். 10 நாள் கழிச்சு பணமும் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. நான் இவங்களை எங்கே போய் நான் கண்டுபிடிக்கட்டும்? கமிஷன் கொடுக்குறோன்னு சொன்னாங்க சார். 3500 கொடுத்தா மாதம் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆள் சேர்த்து விடணுங்களாம். மாதம் வந்து ஒரு 650 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இதே ஒரு 2 வருஷம் கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாங்க சார். 3500 ரூபா கொடுத்தா 650 ரூபா, ஒரு ஆளுக்கு 650 ரூபா. நம்ம எத்தனை ஆள் சேர்த்து வரோமோ ஆளுங்களை சேர்த்து விட கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க சார். 1 லட்ச ரூபா கொடுத்தா 1 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு. இந்த மாதம் 1 லட்ச ரூபா கட்டினா அடுத்த மாதம் 2 லட்ச ரூபாயா கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ 3500 போட்டு ஒரு 500 பொருள் பாத்திரம் தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கேட்க போனால் எங்களை வந்து ரொம்ப தகார வார்த்தையை திட்டுறாங்க. அவங்க எங்களுக்கு தகவல் வரும்போது எந்த விவரமும் தெரியல. ஏன்னா எந்த ஆதாரத்தையும் வெளியே யாருக்கும் கொடுக்கல. அப்புறம் வந்து ஒருத்தர் இப்போ இன்றைக்கி 3000 ரூபா பணத்தை கட்டி ஏதோ பாத்திரம் வாங்குறேன்னு சொல்லி வந்தார். காப்பர் பாத்திரம்னு சொல்லி சில்வர் பாத்திரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்து பாத்திரமும் பொருளும் நாங்கள் சண்டை போட்டு தான் வாங்கினோம். அது வரும்போது பணத்தை கட்டிட்டா நாளைக்கு வந்து எல்லாம் கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. இன்னொரு தரப்பில் இன்றைக்கி இரவே ஏதோ இந்த கம்பெனி காலி பண்ணிட்டு போகிறதா தகவல் வந்துச்சு. அப்படின்னா அப்புறம் ஏமாந்து போயிருப்பா, வா நேரில் கேட்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்க வரும்போது எங்களுக்கு வந்து ஒரு எம்டி ஸ்லீப்பில் ரீக்ரியேச்சர் வந்து ஃபியூச்சர் இந்தியா அப்படிங்கிற பேரில் எந்த ஒரு ஜிஎஸ்டி நம்பரும் பதிவு பண்ணாமல் ஃபில் பண்ணப்படாமல் ஒரு சலானை கொடுத்து பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து விசாரிக்கும் போது எங்களுக்கு முறையான தகவல் சொல்லாமல் பெண்களை வந்து ரவுண்டு கட்டி ஆளாளுக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வந்து நாங்கள் மீடியாவை கூப்பிட்டோம். பட் நாங்கள் விசாரித்த தகவல் பிரகாரம் இங்கே வந்து ஏழை பெண்களுக்கு நாங்கள் வந்து நிறைய வந்து வருமானத்துக்கு வழி பண்ணுறோம், சம்பாதிக்க வழி பண்ணுறோம்னு சொல்லி அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி நாங்கள் வரும்போது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தாங்க. இங்கே வந்து ப்ராடக்ட்டை வந்து நேரடியாக யாரும் பொதுமக்கள் வாங்க முடியாது. இந்த 500,000 பேர்த்த பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களுடைய ஏஜென்ட்டாக லீடராக அவங்களை முன்னிறுத்தி இந்த ஊர் மக்களை முன்னிறுத்தி இந்த ஊர் மக்கள்கிட்ட பணத்தை வந்து வாங்குறாங்க. இந்த பணத்தை வாங்குறதுக்கு ஒரு டெக்னிக் இவங்க இந்த 1000 ரூபா பொருள் வைக்கிறேன் 2000 பொருள் வைக்கிறேன்ட்டு. ஆனால் இது மூலமாக வந்து இந்த ஆயிரக்கணக்கான பேர்த்த உருவாக்கி லட்சக்கணக்கான பேர்த்துக்கிட்ட வந்து 10,000ல் ஆரம்பிச்சு லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இப்படி வாங்கி 60 நாளில் வந்து 2ஆ பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான வந்து தகவல் இங்கே கேள்விப்பட்டு நாங்கள் வந்தோம். இப்போ வந்து இங்கே விசாரிச்சதுக்கு பிறகு இவங்க நடவடிக்கை சரியில்லை, எதுவுமே வெளிப்படைத்தன்மை கிடையாது. யார் ஓனர்னு கேட்டோம், ஓனர் இங்கே ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி உங்களுடைய லைசன்ஸை மட்டும் காட்டுங்கன்னு கேட்கும்போது லைசன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் போட்டு இன்ஸ்டண்ட்டாக எடுத்த மாதிரி ஒரு ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேட் மாதிரி கிடையாது. இதையெல்லாம் இப்போ வந்து காவல்துறை வந்து ஆய்வாளர் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. விசாரிச்சதில் இந்த பில்டிங் ஓனர் இந்த இடத்த காலி பண்ணுங்க நிறைய பிரச்சனை வருதுன்னு சொன்னதாகவும் இந்த இடத்த காலி பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு ரோட காலி ஆகிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. ஆனால் எங்ககிட்ட அடுத்த மாதம் 5ஆம் தேதி வாங்க உங்களுக்கு மாதம் பணம் தர விஷயத்தில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி டேட் வரைக்குமே எங்கள் ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ அம்மாப்பேட்டையில் நடந்து முடிஞ்சு அதே மாதிரி வந்து ஒரு ஸ்கேம் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே நடந்த மாதிரி இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் காத்திருந்தாக்கா சொர்ணபுரியிலேயே இதே வேலை நடக்கும். இந்த ஊர் மக்கள் வந்து பாதுகாக்கப்படணும், சுரண்டப்படாமல் இருக்கணும்னாக்கா காவல்துறை உடனடியாக இவங்களுடைய பின்புலத்தை ஆய்வு செஞ்சு இவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் வச்சிருக்காங்களா, மக்களுக்கு வேலைவாய்ப்பு தரங்கிற பேரில் சுரண்டல் பண்ணுறாங்களாங்கிறத கண்டுபிடிக்கணும். இது வந்து பாத்திரம் வாங்குறது நேரடியாக வாங்க முடியாதுன்னு சொன்னேன். இதை வந்து யாராவது ஒருத்தர் ரெஃபர் பண்ணணும், இங்கே ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க தான் பண்ணணும். அது வந்தால் ஒரு ஆளுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு 600 ரூபாயோ 700 ரூபாயோ ஒவ்வொரு ஆளும் இங்கே உள்ளே வரும்போது அவங்களுக்கு 600 ரூபா 700 ரூபா கமிஷன் கொடுத்து தான் இவங்க ஏஜென்ட் மூலமாக வராங்க. இதில் 20 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்கள்லாம் நான் தான் டாப் மோஸ்ட் சீனியர் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து விவரம் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இதில் நாங்கள் விசாரிக்கும் போது வந்து இது ஏமா அப்படி மாற்றி பேசுகிறாங்க, இல்லைங்க எல்லாம் கவுன்சிலிங்கில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை வர வைக்கிற வேலை மட்டும் தான் பண்ணுறாங்க. 1 லட்சத்துக்கு 2 லட்சம் 2 லட்சத்துக்கு 4 லட்சங்கிற மாதிரி வேலையில் நடந்துட்டு இருக்குது. கமிஷன் அடிப்படையில் இப்போதைக்கு ஆட்களை திரட்டுறாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் வந்து விசாரிக்கும் போது 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த 3-4 ஃப்ளோரில் இருந்தாங்க, கீழே இருந்து மேலே வரைக்குமே. எங்களுடைய தகவல் பிரகாரம் பார்த்தாங்க இவங்க கிட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட வந்து ஆட்கள் பணி ஆட்களாக ஏஜெண்டாக வச்சிருக்காங்க. ஏஜெண்டாவே இன்னைக்கு மட்டுமே 2000 மேலே இதுக்கு வந்து மீட்டிங் கால் போட்டு அவங்க மீட்டிங் பண்ணுறாங்க. எந்த எவிடன்ஸும் இல்லை. கீழே இருந்து மேலே வரைக்கும் இவ்வளோ நிறுவனத்துக்கு 2000 பேர் வந்து போகக்கூடிய பெண்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு சிசிடிவி கேமரா கூட கிடையாது. இந்த மாடி படி ஏறும்போது ஒரே ஒரு பாதுகாப்பு இது கூட கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் இங்கே ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதக்கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாய் இங்கே வந்து எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. காவல்துறை வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. எங்ககிட்டயும் விசாரிச்சாங்க, பாதிக்கப்பட்ட முரளிங்கிற வரையும் விசாரிச்சாங்க. அதெல்லாம் சொன்னார் எங்கிட்ட 3000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேட்க வரவங்களுக்கு முறையாக பதில் சொல்றதில்ல, அவங்களை வந்து ராங்கா டீல் பண்ணுறாங்க, கட்சிகள் பின்புலத்தை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காவல்துறை வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.